சற்று முன் எடப்பாடி திடீர் கைது. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதிமுக. அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில தினங்களில் நடக்க இருக்கிறது. இதற்காக திமுக, அதிமுக உள்ளிட்ட தமிழக கட்சிகள் அனைத்தும் தீவிரமான தேர்தல் வேலைகளில் இறங்கி வருகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக, விஜயின் கட்சி, சீமான் கட்சி உள்ளிட்டவைகள் வேட்பாளர்களை நியமித்து வருகிறது. இதில் முதலாவதாக சீமான் கட்சிதான் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை அறிவித்தது. அதற்கு பிறகு அதிமுக, திமுக, விஜயின் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதிலும் இன்றைய தினம்தான் விஜயின் கட்சி வேட்பாளர்களை அறிவித்தது. ஆகவே சட்டமன்ற தேர்தலை நோக்கி தீவிரமான தேர்தல் வேலைகளில் ஒவ்வொரு கட்சிகளும் இறங்கி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு பக்கம் இந்த தேர்தல் நேரத்தில் பணம் பட்டுவாடா நடந்துவிடக்கூடாது என்று பறக்கும் படை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறது. ஆனாலும் கூட ஆங்காங்கே பறக்கும் படையினரால் லட்சக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் சில ரூபாய்கள் கைப்பற்றப்பட்டும் வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒரு சில இடங்களில் பரிசு பொருட்களும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்வதற்காக கொண்டு சென்ற பரிசு பொருட்களையும் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருக்கின்றனர். ஆனாலும் கூட ஆங்காங்கே இன்னமும் பணம் பட்டுவாடா என்பது பொதுமக்களுக்கு நடந்து வருகிறது என்ற தகவலும் வெளியாகி வருகிறது. வழக்கமாகவே தேர்தல் வந்தாலே இதுபோன்ற விஷயங்களை தடுக்க முடியுமா என்று கேட்டால் பறக்கும் படையினரால் ஓரளவுக்குத்தான் தடுக்க முடியும். மற்றபடி பணம் பட்டுவாடா நடப்பது கிட்டத்தட்ட 90% நடந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது பறக்கும் படை என்பது ஒரு கணக்கில் காட்டுவதற்காக மட்டுமே சில பரிசு பொருட்களையும் லட்சங்களையும் கைப்பற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும், மற்றபடி உண்மையான பணப்பட்டுவாடாவை பறக்கும் படை உள்பட எந்த ஒரு அமைப்பாலும் தடுக்க முடியாது என்பது பலரும் அறிந்ததுதான். ஆகவே இப்படியாக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலில் பல்வேறு சூழல்கள் சென்று கொண்டிருக்கும் இதே நேரத்தில் மற்றொரு அதிர்ச்சி செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. ஆமாங்க, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் இதுபோன்ற பறக்கும் படை சோதனையின் போது அதிமுக நிர்வாகிகள் சிலர் கையும் களவுமாக பிடிபட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் அந்த பணப்பட்டுவாடா முழுவதும் எடப்பாடியின் தலைமையின் கீழ்தான் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்ற ஆதாரமும் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் இதுபோன்ற பணப்பட்டுவாடா செய்யும் போது முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் பெயர்கள் அடிபடாமல் பார்த்து கொள்வார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்த எடப்பாடி தற்போது கையும் களவுமாக சிக்கியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் எடப்பாடி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கிறது. அப்படி ஒருவேளை எடப்பாடி கைது செய்யப்பட்டால் இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி என்பது மிகப்பெரிய அளவில் சரிந்துவிடும். அதாவது அதிமுக இந்த தேர்தலில் தோல்வியடைவதோடு மட்டுமில்லாமல் படுதோல்வி அடைவதற்கும் எடப்பாடியின் இந்த ஒரு கைது நடவடிக்கை திமுகவுக்கு ஆதரவாக மாறிவிடும். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலில் இதுபோன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்பு நடைபெற்றதே கிடையாது. அதாவது வழக்கமாக தேர்தல் நேரங்களில் பணம் பட்டுவாடா என்பது நடக்கத்தான் செய்யும். அதை தடுப்பதற்கு பறக்கும் படையும் முயற்சி செய்யும். அப்படியாக பறக்கும் படை முயற்சி செய்து சிலரை கைது செய்தாலும் கூட முக்கியமான தலைகள் அதில் ஈடுபட்டிருக்க மாட்டார்கள். 5ஆம் கட்டம், 6ஆம் கட்டம், 7ஆம் கட்ட நிர்வாகிகள் என இப்படியான நிர்வாகிகள் தான் அதில் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு கட்சியின் தலைவரே இந்த விஷயத்தில் இப்படி சிக்கியிருப்பது என்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய அதிர்வலையை கிளப்பியிருக்கிறது. அதாவது இந்த ஒரு விஷயத்தை கூட சரியாக செய்ய தெரியாத எடப்பாடியால் எப்படி தமிழக மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்க முடியும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளது. ஒவ்வொரு கட்சியில் இருக்கும் 5ஆம் கட்ட, 6ஆம் கட்ட நிர்வாகிகள் கூட சரியாக செய்யும் இந்த ஒரு விஷயத்தை கூட அதிமுகவின் முதன்மை தலைவராக இருக்கும் எடப்பாடியால் செய்ய முடியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்படுகிறது. ஆகவே எடப்பாடி அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த விஷயத்தில் முதல்வர் ஸ்டாலினின் தொலைநோக்கு பார்வையை கண்டிப்பாக பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டால் இதுபோன்று
எந்த ஒரு செயலையும் பொதுமக்களுக்கு நேரடியாக செய்வது கடினம் என்பதை உணர்ந்துதான் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பே ஒவ்வொரு வங்கிக் கணக்கிலும் 5000 ரூபாயை மொத்தமாக போட்டுவிட்டார் முதல்வர் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் வயதானவர்கள், ஊனமுற்றோர்களுக்கு ஊக்கத்தொகையாகவும் வழக்கத்தை விட 2500 ரூபாய் அதிகமாக கொடுத்து கிட்டத்தட்ட ஏற்கனவே பொதுமக்களுக்கு என்னென்ன கொடுக்க வேண்டுமோ அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே இதற்கு முன்பு எடப்பாடி ஆட்சியில் கூட இப்படியான ஒரு அணுகுமுறையை கையாளவில்லை. இந்த இடத்தில்தான் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் உள்ள வித்தியாசம் என்பது மிகப்பெரிய அளவில் தெரிகிறது. ஏனென்றால் சின்ன விஷயத்தை கூட சரியாக செய்ய தெரியாமல் மொத்தமாக சிக்கியிருக்கிறார் எடப்பாடி. ஆனால் மிகப்பெரிய விஷயத்தை அசால்ட்டாக செய்து தினம் தினம் சம்பவம் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஆகவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இந்த ஒரு விஷயத்திலேயே தலைமைத்துவத்தின் உச்சம் இதில் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியலை பொறுத்தவரையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஏற்கனவே திமுக வெற்றி பெறுவதற்குத்தான் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சமீபத்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் உறுதிப்படுத்தியது. இந்த சூழலில் இதுபோன்ற விஷயங்களும், அதாவது எடப்பாடி கைது போன்ற விஷயங்களும் திமுகவின் வாக்கு வங்கியை இன்னும் அதிகப்படுத்தும். அதிலும் கடந்த முறை திமுக வென்ற தொகுதிகளை காட்டிலும் இந்த முறை அதிக தொகுதிகளில் திமுக வெல்லும் என்றும் சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம், இந்த முறை திமுகவின் கூட்டணி கட்சிகள் என்பது யானை பலமாக மாறியிருக்கிறது. நிறைய கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கிறது. ஆகவே இந்த முறை திமுகவை வீழ்த்துவது என்பது எந்த ஒரு தமிழக கட்சிகளாலும் முடியாது என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். ஆனால் இந்த முறை திமுக எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறது என்பதுதான் தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. கிட்டத்தட்ட தற்போது வெளியாகி கொண்டிருக்கும் கருத்து கணிப்புகளின்படி திமுகவின் வெற்றி சதவீதம் என்பது, அதாவது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறும் என்பது குறித்த கருத்து கணிப்புகளின்படி 160 முதல் 180 தொகுதிகள் வரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றே தெரிகிறது. அதுவும் இப்போது எடப்பாடி மட்டும் இந்த பணப்பட்டுவாடா விஷயத்தில் கைது செய்யப்பட்டால் அந்த ஒரு விஷயமும் திமுகவுக்கு இன்னும் கூடுதல் அட்வான்டேஜாக மாறிவிடும். அதனால் சாதாரணமாக திமுக இந்த முறை 200 தொகுதிகளில் கூட வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு மற்றொரு மிக முக்கிய காரணம் விஜயின் அரசியல் என்றுதான். விஜயும் அரசியலுக்கு வந்துவிட்டதால் அதிமுகவின் ஓட்டுகள், திமுகவின் ஓட்டுகள் என 2 ஓட்டுகளையும் விஜய் பிரிப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் திமுக ஓட்டுகளை விட அதிமுக ஓட்டுகளை தான் விஜய் அதிகமாக பிரிப்பார் என்றும் தெரிகிறது. ஆகவே அந்த கணக்குகளையும் வைத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் இந்த முறை திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படியாக போய்கொண்டிருக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையில் தற்போது எடப்பாடி திடீரென கைது செய்யப்பட்டால் அந்த ஒரு சம்பவம் என்பது திமுகவுக்கு இன்னும் பலமாக மாறுமா? அதேபோல இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 தொகுதிகள் வரை பிடித்து வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.